இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மனசு வச்சாதான் நம்மளால் இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும். இழந்த பதவி, இழந்த செல்வம், பறிபோன வாழ்க்கை மீண்டும் கிடைக்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தேவர்கள் எறும்புருவம் கொண்டு இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து தங்கள் இழந்த பதவியை வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால பதவிக்கான சேத்திரமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து பதவி உயர்வு வேண்டியும் வேலைவாய்ப்பு இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல வேலை கிடைக்கும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பதவி சேத்திரம்னு பேர் இந்த சேத்திரம். இங்கே வந்து பதவி, குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், பிஸ்னஸில் சங்கடம் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து திங்கக்கிழமை ருத்ர திரிசதி அர்ச்சனை, சுவாமியோட 300 நாமாவளி வில்வத்தினால அர்ச்சனை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நடக்குது இந்த கோயிலில். அதில் கலந்துக்கிட்டாக்கா அவங்க நினச்ச காரியம் நிறைவேறும். 5 வாரம் அது பண்ணணும். ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்தாலும் நம்மளோட வாழ்க்கையே வந்து திருத்தி அமைக்கப்படும், நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும், இழந்த அனைத்து வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும்.